அது இந்த பெண்ணுக்கு தான் தெரியும். ஐயா, இந்த நிழல்களே இந்த ஆண் பாவம் தான்யா நேஜம். ஒரு பெண்ணா இருந்து நீ ஏன் தெரியுமாயா ஆண் பாவம் பேசுறேன்? எங்க அப்பா பாடுறாரு பாருங்க ஐயா பாடு, அதனாலதான்யா பேசுறேன். நாட்டிலே உங்க அப்பா தான் பாடுபடுற மாதிரி யார் யாரு பாடுபடுறாங்கன்னு லிஸ்ட் எடுத்தனா உனக்கு தாங்காது. இதெல்லாம் ஒழிஞ்சுதுன்னு படிக்க போவாயா. போனா அந்த புள்ள அந்த பெஞ்சில் உக்காந்துன்னு இருக்கும், இவன் இங்க உக்காந்துன்னு இருப்பான். அது சும்மா இருக்க வேண்டியதானே? சும்மா அவனை பார்த்து சைடா லுக்கு விடுயா. இவன் என்ன பண்ணுவான், இவன் கிட்ட இருக்கிற நோச்செல்லாம் அதுகிட்ட குத்துருவான். அது 500க்கு 497 எடுத்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிடான். நம்மால 500க்கு 5 எடுத்து ஃபெயில் ஆகி நிப்பான். அடுத்து நம்மளுக்கு வாலிப வயசோடு ஒரு வருயா, அதில் லவ்னு ஒண்ணுத்த பண்ணிட்டு படுவான் பாரியா பாடு. அத கேட்டா நாய் கூட கண்ணீர் வடிக்க, காக்கா கூட கலரா மாறிடுங்கய்யா. அந்த புள்ள அங்க இருந்து மிஸ்டு கால் கொடுக்கும், நம்ம டாப் அப் போட்டே கடங்காரன் ஆயிடுவா. மிஸ்ஸஸ் ஆவான்னு போனா தாவ மிஸ் ஆகிட்டே இருக்கறா. கடைசில பார்த்தா அந்த புள்ள பணக்காரனா பார்த்து கூட்டின்னு ஓடிடும். எல்லாம் தாங்கிட்டு சரி வேலை செஞ்சாச்சு உருப்பிடுவோம் இன்டர்வியூன்னு ஒண்ணுத்துக்கு போவாயா. 3 ஆம்பளை உக்காந்துன்னு இருப்பான், ஒரே ஒரு பொட்டை பொண்ணு உக்காந்துன்னு இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த புள்ளைய கூப்பிடுவான் உள்ள. இவன் 1/2 மணி நேரமா வெயிட் பண்ணின்னு இருப்பான், கண்டுக்க மாட்டான். முன்னா அந்த புள்ளைய தான் கூப்பிடுவான் உள்ள. இந்த புள்ள அங்க போய் என்ன பதில் சொல்லணும் தெரியாது, அவன் நான் கேள்வி கேட்பானும் தெரியாது. கடைசியில உள்ள இருந்து ஒருத்த வருவான், அந்த புள்ளைய வேலையில போட்டாச்சு நீங்களே ஏச்சு போங்க யானிடுவான். அந்த இடத்துலயும் பாவப்பட்டு நிக்கிறது இந்த ஆண்கள் தான் சார். அதனால தான் சொல்றேன், இந்த நிழல்கள்ல ஆண் பாவம் மட்டும்தான் நிஜம். ஓகே, என்ன ஆட்டம் ஆடுற அத்தா. ஐயா, இன்னைக்கு இந்த பொம்பளைங்க புலம்புற விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஆம்பளைங்க வரதட்சணை வாங்குறாங்களா. நாங்க எதுக்கியா வரதட்சணை வாங்குறோம்? உங்களுக்கு ஓசில ஒரு துணி துவைக்கிறோனோ, ஓசில ஒரு பாத்திரம் கழுவணும் வராம பாருங்க, அதுக்கு தான் அந்த வரதட்சணைன்றதே வாங்குறோம். அடுத்து வரதட்சணை வாங்கும்போது பைக்கா சேர்த்து வாங்கிட்டோம்னு புலம்புறாளுங்க. ஐயா, எதுக்கு ஏன் பைக்கை வாங்குறோம்? நாளைக்கே அங்கெல்லாம் ஒரு பீச்சுக்கு, ஒரு கோயிலுக்கு, ஒரு சினிமா தியேட்டருக்குன்னு போனா ராமசாமி புருஷன் பொண்டாட்டிய பைக்ல கூட்டுன்னு போனா என் புருஷன் என்ன நடக்க வச்சே கொடுமை பண்ணான்னு புலம்புவீங்க பாரு. அதுக்கு தான் நாங்க பைக்கை வாங்குறோம். பாப்பாட்ட கேக்குறேன், எங்க அப்பா அம்மா வீட்டுல எனக்கு நடக்க தெரிஞ்சப்ப எங்களுக்கு இங்க புருஷன் வீட்டுல வந்தோடனே நடக்க தெரிஞ்சது மறந்து போயிடுங்க. நீங்க சொல்றது சரிதான் ஆண்டி. அப்பா அம்மா வீட்ல இருந்து வரும்போது ஸ்லிம்மா வரீங்க, இங்க வந்து ட்ரம் ஆயிடுறீங்களே. இதெல்லாம் விட்டுருங்கய்யா, அங்க இங்க ஏன் போயின்னு. நம்ம அரட்டை அரங்கத்துக்கே 350 பேருக்கு மேல பேச வந்தாங்கய்யா. அதுல 250 பேர் பொம்பளைங்க ஐயா, மீதி 50 பேர் தான் இந்த ஆம்பளைங்க. கல்யாணம் ஆகி இந்த பொம்பளைங்க ஆம்பளைங்க பேச விடுறதே இல்லைங்க ஐயா. அப்படியே நான் பேசுறேன்னு கிளம்பி வந்தாலும் நீ இங்க உக்காந்து புடவை கீச்சத போத நான் போய் கேட்கிறேன்னு பேக தூக்கின்னு வந்துடுறாங்க ஐயா. இதுல இருந்தே உங்களுக்கு தெரியலையா இந்த ஆண்கள் தான் பாவன்றது? அதனாலதான் ஏன் சொல்றேன், இந்த நிழல்கள்ல ஆண் பாவம் தான் நேஜம், ஆண் பாவம் தான் நேஜம், ஆண் பாவம் மட்டும்தான் நேஜம். ஐயா, காந்தி இல்லைன்னா நமக்கு சுதந்திரம் தெரிஞ்சிருக்காது, நேரு இல்லைன்னா நமக்கு சமாதானம் தெரிஞ்சிருக்காது, அம்பேத்கர் இல்லைன்னா நமக்கு சட்டம் தெரிஞ்சிருக்காது, ஹிட்லர் இல்லைன்னா சர்வாதிகாரம் தெரிஞ்சிருக்காது, தமிழ் மொழி இல்லைன்னா உலகத்துக்கு நாகரிகம் தெரிஞ்சிருக்காது ஐயா. அதே மாதிரிதான் 2 மனசு இல்லைன்னா காதல் என்பது தெரிஞ்சிருக்காது. இந்த நிழல்களிலே காதலுக்கு மரியாதை தான் நெஜம்ன்றத பத்தி சொல்ல வரங்க ஐயா. ஐயா, இந்த காதல்ன்றது எப்படி தெரியுமா ஐயா? புனிதமானதுயா. காதலை பத்தி வார்த்தையால சொல்லி மாளாதியா. அந்த காதல்ன்ற வார்த்தையை சொல்லி பாருங்க, சும்மா ரொமான்ஸா, கில்பான்ஸா, அப்படியே குஜாலா, அட்ராக்ஷனா இருக்கும் பாருங்க, அதுதான் ஐயா காதல். அது என்னங்க கில்பான்ஸ்? கில்பான்ஸ் பார்த்தா உனக்கு கில்பான்ஸ் வருதா? ஓகே ஐயா, இந்த காதல்ல 2 வகையா. ஒன்னு காமக்காதல்,
இன்னொன்னு இருக்கே உண்மையான அன்பு காதல்யா. ஆனா அந்த காம காதல் எப்படி தெரியுமா, நம்முடைய இளமை இருக்கிறவர்ல தான்யா இருக்கும். ஆனா உண்மையான அன்பு காதல் இருக்கு பாருங்க, நம்முடைய மண்டை மண்ணுக்குள்ள போறவர்ல இருக்கும் ஐயா. அததான் ஒரு படத்துல சொல்றான் ஐயா, காதல்ன்ற வார்த்தை கெட்ட வார்த்தை இல்ல, மனச தொட்ட வார்த்தைன்றான் ஐயா. இந்த காதல்ன்ற வார்த்தை கெட்ட வார்த்தையும் இல்ல, மனச தொட்ட வார்த்தையும் இல்ல, பல பேரை கீழ்பாகத்துல கொண்டு போய் விட்ட வார்த்தையா. ஏன் என்னை போன்றவர்களை கோடம்பாக்கத்தில் கொண்டு விட்ட வார்த்தை. ஒரு கவிஞன் பாடுறான் பாரு, கிராமத்து கவிஞன். அடி வட்ட பொட்டு வைக்காதடி வாசலில் நிக்காதடி, அடி வட்ட பொட்டு வைக்காதடி வாசலில் நிக்காதடி, குறுகுறுன்னு பார்க்காதடி கொடுத்துடுவேன் கண்ணத்தில், தன்னே நான் நானே போடு தன்னே நான் நானே, தன்னே நான் நானே போடு தன்னே நான் நானே. இதுதாய்யா காதல். இது இருக்கட்டும் ஐயா, எங்க வேலூர்ல வேலைப்பாடின்ற ஒரு ஊருக்கு இருக்குங்கய்யா. அங்க ஒரு பெண்ணு 20 வயசுல காதலிக்கிறாயா. 2 வாரத்துக்கு முன்னாடி திருமணம் நடக்குது. என்ன தெரியுமாயா வயசு? 44 வயசுயா. 24 வருஷமா காத்திருந்து தான் காதலில கைப்பிடிச்சா பாரு, அங்கதாயா நம்ம காதல் நிஜமாவது. அதனாலதான் சொல்றேன், இந்த நிழல்களிலே காதலுக்கு மரியாதை தான்யா நிஜம். பூத்திருந்தால் மட்டும்தான் பூக்கள் கூட மணக்கும், காத்திருந்தால் மட்டும்தான் காதல் கூட ஜெயிக்கும். ஐயா, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஒரு சில காதல் ஜோடி என்ன தெரியுமா எதிர்பார்க்கறாங்க? பாக்கெட்டில் பர்ஸ் நிறைய பணமும் செல்போனும் கழுத்துல செயினும் கையில மோதிரமும், அவ கூட அன்னைக்கெல்லாம் லூட்டி அடிக்கிறதுக்கு பைக்கு வேணும்ன்றாங்க ஐயா. இது பத்தாதுன்னு பர்சனாலிட்டி வேற கேட்குறாங்க. கழுத வீட்டில் குளிக்குதா என்னன்னு கூட தெரியாது, இது பர்சனாலிட்டியை பத்தி பேசும். இதெல்லாம் இருக்கட்டும் ஐயா, தலைவர் பாடுவாரு பாரியா பாட்டு, எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவனை பாட்டில் வைப்பான், அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும், நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்பே, நல்ல அழகி என்பே. ஐயா, அவன் அன்னைக்கு எத்தனை பொண்ணுனா பார்க்கட்டும், எத்தனை பொண்ணு கூட நான் பேசட்டும், ஆனா தான் பார்க்கிற காதலி தான் அழகு, அவ சொல்ற வார்த்தை தான் கவிதைன்றான் பாரு, அங்கதான் ஐயா காதலுக்கு மரியாதைன்றது நிஜமாவுது. ஐயா, என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு, சரி ஒத்துக்க மாட்டேன்றீங்க, விடுங்க. இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன் என்ன சொல்லிட்டு இருக்க? அங்க இல்ல அவங்க எல்லாம் ஒத்துக்கறாங்கயா, அப்புறமா பின்ன பேசுங்க. என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு ஒத்துக்கறீங்க தானே? ஒரு வீட்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, எதிர்க்க இருக்க 4 வயலுங்க, அந்த பொண்ணை மடக்காங்க என்னென்னலாம் எதிர்நீச்சல் போடுறாங்க பாருங்கயா. பல்லே வளர்க்க மாட்டான், அன்னைக்குதான் பல்ல வளர்க்கும் அந்த பொண்ணு, பார்க்க குளிக்கவே மாட்டான், அன்னைக்குதான் குளிச்சுட்டு வருவான். ஆண்ட எழுத்தே தெரியாதியா, ஆக்ஸ்போர்ட் ஆங்கில புத்தகம் வச்சு மெத்த மேல அப்படியே ஒரு ரவுண்ட் வரும் அந்த பொண்ணு பாக்குற மாதிரி. அப்பவாது லைப்ரரி பக்கம் போறானேன்னு பாராட்டுமா. ஐயா, ரங்கநாதன்றவர் கிராமத்துல இருந்து பட்டணத்துக்கு போறாரு, தாமோ ஒரு பாடலாசிரியர் ஆயிடலாமேன்ற கனவோட பட்டணத்துக்கு போய் நண்பர்கள் வீட்டில் தங்கி சான்ஸ் கேட்டு அலையறாரு. 2 வருஷமா சான்ஸே கிடைக்கல. திரும்பி வராரு அவரோட, ஆனா இருந்தாலும் அவரோட மனசுல ஒரு ஏக்கம் இருக்கு, நம்மளும் ஒரு பாடலாசிரியர் ஆகணுமேனு. திரும்பி வந்து நிக்கிறாரு பஸ் ஸ்டாண்டாண்ட, கண்ணதாசன் ஐயாவோட பாடல் வரிகளை கேட்கிறாரு. தானும் இந்த சமூகத்துல எதிர்நீச்சல் போட்டு பாடலாசிரியர் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு திரும்பி போறாரு. போயிட்டு எம்ஜிஆர் சாரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்குது. கிடைக்க சொல்றாரு, ஐயா நான் பாடலாசிரியரா ஆகணும்ன்ற ஒரு கனவு இருக்கு, எனக்கு உங்க படத்துல ஏதாவது ஒரு பாடல் எழுத வாய்ப்பு கொடுங்கன்றாரு. கண்ணதாசன் ஐயாவுக்கும் எம்ஜிஆர் சாருக்கும் அன்னைக்கு அப்ப சில கருத்து வேறுபாடுகள் இருந்தது. யாரை இவர் குருவா நினைச்சாரோ, யார் பாடலை கேட்டு இவர் பாடலாசிரியர் ஆகணும்னு நினைச்சாரோ, அவர் எழுத முடியாத படத்துக்கு உண்டான பாடலை இவர் எழுதினாரியா. அந்த படத்துல இவர் எழுதின எல்லா பாட்டும் இட்டாச்சு. அந்த ரங்கநாதன் யார் தெரியுமாயா? இன்னைக்கு வாழும் தலைமை கவிஞர்களுக்கெல்லாம் தலைவரா இருக்காரே வாலி, அவர்தாயா அன்றைய ரங்கநாதன். அவர் வாழ்வுல எதிர்நீச்சல் போட்டாருங்க ஐயா. ஐயா, ஈரோடு பக்கத்துல இருக்க மாமரத்துப்பாளையம்ன்ற கிராமத்துல ஒரு பெண் இருந்தாங்க. அந்த
பெண் வந்து மசாலா போடுற கம்பெனி ஆரம்பிச்சாங்க. அது குடிசை தொழிலா செஞ்சாங்க. உங்களுக்கே தெரியும் மசாலால என்ன வரும்னு. அந்த ஒரு பெண் ஆரம்பிச்சு எதிர்நீச்சல் போட்டாங்க. ஒருத்தர் 10 பேர் ஆனாங்க, 10 பேர் 50 பேர் ஆனாங்க, 50 பேர் இன்னைக்கு 500 பேரா நிக்கிறாங்கயா. அதனாலதான் அவங்களோட கம்பெனி இன்னைக்கு ஆலமரம் மாதிரி விருட்சமாய் நிக்குது. அதுல அவங்க இன்னைக்கு பல லட்சத்துக்கு அதிபதியா இருக்காங்க, பல விருதுகளை பெற்றிருக்காங்க. காரணம் அவங்க போட்ட எதிர்நீச்சல். அந்த பெண்மணி யார் தெரியுமாயா? இந்த ஊனமுற்றவர்களுக்கு எதிர்நீச்சல் போட சக்தியை தந்தாங்களே திருமதி சாந்தி துரைசாமி அவர்களையா. அவங்கெல்லாம் இன்னைக்கு சமுதாயத்துல வெற்றி பெற்றிருக்காங்கன்னா காரணம் அவங்க போட்ட எதிர்நீச்சல் தான்யா. வாடகை, கரண்ட் பில்லு, பாக்கெட் பால், புள்ள குட்டி, ஸ்கூல் ஃபீஸ், நல்லெண்ணெய், மண்ணெண்ணெய், ரவை, ரேஷன், பாமாயில், பச்சரிசி, கோதுமை, பத்தலை காசு கொஞ்சம் கூட பத்தலையே. அண்டா குண்டா அடகு வச்சோம், 5-10 வச்சோம், பத்தலை ஞான பழமே, ஏன் ஞான பழமே, நீ செவ்வாப்பேட்டை, ஏன் ஞான பழமே. இந்த பாட்டு பேட்டர பாட்டு கேட்டிருக்கிறோம்ல எல்லாரும். என்ன சொல்லுது இது? உலகத்துல இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற ஒரே விஷயம் பணம் பணம் பணம். அந்த காசுங்கிற கடவுள் என்னைக்கு நம்ம பக்கம் கடைக்கண் பார்வையை திருப்புறாரோ அன்னைக்கு தான் மனுஷனுக்கு முன்னேற்றம்ங்கிறதே இருக்கு. நம்ம நாட்டினுடைய தேச தந்தை காந்தியடிகள், அவருக்கு நன்றியை செலுத்தும் விதமா அவரை வேற எந்த ஒரு இதுலையாவது பயன்படுத்தினா நம்மளால காத்தோட பறக்க விட்டுருவான்ட்டான். அரசாங்கத்துல என்ன பண்ணாங்க, ரூபா நோட்ல போட்டு அடிச்சாங்க அவருடைய முகத்தை. சரிங்களா? அந்த காந்தி தாத்தா முகமும் அதுல எப்படி இருக்குன்றீங்க? 5 ரூபாய் நோட்ல லேசா சிரிச்சிருப்பாரு, 100 ரூபாய் நோட்ல சுமாரா சிரிச்சிருப்பாரு, 500 ரூபாய் நோட்ல பாத்தீங்கன்னா பக பகன்னு பொக்கவாய் தெரியற மாதிரி சிரிச்சிருப்பாரு. இனி எதிர்காலத்துல 5000 ரூபாய் நோட்டு அடிச்சிங்கன்னு வைங்க, மன்னிக்கணும் நீங்க இல்ல அடிச்சாங்கன்னு வைங்க, அதுல நல்லா ஆன திரிச்சிருப்பாரு, உலக உரண்டியா தெரியற மாதிரி. கருவறை முதல் கல்லறை வரை காசு இருந்தாதாங்க இன்னைக்கு மனுஷனோட வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியும். இடையில கழிவறைக்கு போகணும்னா கூட இன்னைக்கு துட்டு இருந்தா தான் மனுஷன் நிம்மதியா அதுவும் முடிச்சுட்டு வர முடியுது. அது மாதிரி அரசாங்கம் என்னமோ இலவசமா அரசு மருத்துவமனைன்னு அழைச்சு இலவசமா பிரசவம் பார்த்தாரு கூட, அந்த அரசு மருத்துவமனையில கூட நாம பெத்த பிள்ளைங்களை நம்ம கண்ணுல காட்டணும்னா குறைஞ்சது 300 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்தா தான் அங்க வேலையே நடக்குது. அதுலயும் பொம்பளை பிள்ளைன்னா 300, ஆம்பளை பையனா 500 ஆமா. இது என்ன நியாயம்னு நான் போய் கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, பொம்பளை பிள்ளை பிறந்தா செலவு அதிகம், பாவம் அந்த அம்மா அப்பா செலவு செஞ்சு கஷ்டப்படுவாங்க, அதனால இப்பல இருந்தே நாங்க சிக்கனப்படுத்தி 200 ரூபாய் மிச்சம் பண்ணி கொடுக்குறோம்ங்குதுங்க. அந்த மாதிரி இருக்குது. அதே போல பிள்ளை வளர்ந்து போறாங்க ஐயா. வளர்ந்துட்டு இருக்கும் போது எப்படி இருக்கான் பாருங்க. வீட்டுல அம்மா ரசம் வச்சுட்டு இருப்பாங்க, அப்பதான் அவங்களுக்கு ஞாபகம் வரும் கடுகு தீந்து போச்சுன்னு. பையனை கூப்பிட்டு, டே தம்பி இந்த பக்கத்து கடையில போய் 5 ரூபாய்க்கு கடுகு வாங்கிட்டு வாடா அப்படிம்பாங்க. இவன் போமா முடியாது அப்படிம்பா. இல்லடா தம்பி 5 ரூபாய்க்கு கடுகு வாங்கிக்க, 50 பைசாக்கு உனக்கு முட்டாய் வாங்கிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பையெல்லாம் என்ன தெரியுமா, அவன் பின்னாடி 5 ரூபா கடுகுக்கு 50 பைசா கமிஷன் அடிக்கிறவன் எதிர்காலத்துல பெரிய கான்ட்ராக்டரா வர போறான்னு அர்த்தம். காசே அவனை வளர்க்குது பாருங்க. அடுத்து ஒருத்தன் இருப்பான், 50 ரூபா கையில காசை கொடுத்து 2-3 சாமான் வாங்கிட்டு வாடா அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, சாமான் வாங்கிட்டு வந்துருவான். 48 ரூபா பில்லா இருக்கும், 2 ரூபா மீதி சில்லறையை பத்தி வாயே திறக்காம கம்முன்னு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அவன் ஏன் தெரியுமா, அவன் எதிர்காலத்துல பெரிய பஸ் கண்டக்டரா வர போறான்னு அர்த்தம். பாக்கி சில்லறையை பத்தி கவலையே பட மாட்டான். இன்னும் சில பசங்க இருக்காங்க ரொம்ப உத்தம புத்திரன், மாசம் கடைசியில 1000-2000ன்னு கையில காசை கொடுத்து போய் இபி பில்லு டெலிபோன் பில்லு கட்டிட்டு வாடா தம்பி அப்படின்னா பயப்புள்ள போறவே 4-5 நாளைக்கு திரும்பி வரவே மாட்டான். இவெல்லாம் எதிர்காலத்துல பெரிய ஃபைனான்ஸ் கம்பெனி அதிபராக போறான்னு அர்த்தம். அது மாதிரி காசு தான் குழந்தைங்களை வளர்க்கவே செய்யுதுங்க. காசின் மதிப்பை அறியா மனிதன் உலகில் செல்லா காசுங்க. கடவுளையே காட்டி கொடுப்பதற்கு யூதாஸ் என்கின்ற மனிதன் காசு வாங்கி கொண்டு அந்த பாவத்தை செய்தான். இந்த கலியுகத்திலே காசுதான் கடவுளாக நம் கண் முன்னே இருக்கிறது. இதுதான் நிதர்சனங்கய்யா.